அன்பிற்கினிய கும்பராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது உங்கள் அன்பிற்கினிய ஆஸ்ட்ரோ பாலவேலு. இந்த தமிழாண்டு மிக சிறப்பான நற்பலனை உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு, தனம், கல்வி, குடும்பம் என்கின்ற இந்த ஸ்தானத்திலே அமர்ந்து அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதியாகிய குரு பகவான் உச்சம் பெற்று அந்த சனி பகவானை பார்ப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய சொல், செயல், வாக்குக்கு மதிப்பு, மரியாதை உண்டு. உங்கள் குடும்பம் ஸ்டெடியாகும். அப்படின்னா சார் 7.5 சனியில் இருக்கிறோம், நாங்கள் என்ன பாதிப்பு வரும், நான் குடும்ப சனி தானே அப்படின்னா, குடும்ப சனியாக இருந்தாலும் குருவினுடைய பார்வைப்படுவதால் குடும்பத்திலே குதூகலம் கண்டிப்பாக உண்டாகும், நிச்சயமாக உண்டாகும். அப்போ திருமண வைபோகம் கெட்டுமா என்றால் பெரும் முயற்சிக்கு அப்புறம் திருமண வைபோகங்கள் சில நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம். முக்கியமாக உங்களுடைய தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். வேலையில் பிரமாதமாக இருக்கும். புதிய வேலைகள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக ப்ரொமோஷன் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வைப்படுவதால் நெடுநாளைய வியாதிகள், நெடுநாளைய கடன்கள் அனைத்தும் கட்டுக்குள் இருப்போம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக தூக்கம் வரும் சார், அது ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை அயன சயன போக பாக்கிய ஸ்தானத்தை சனி குரு பகவான் பார்ப்பதனால் இதுவரை தூக்கம் இல்லாமல் இருந்த நீங்கள் நன்றாக தூங்குவதற்குரிய ஒரு நல்ல காலமாக இந்த காலம் அமையும் என்பதால் மிகையல்ல அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒன்று, லாப விஷயத்தில் சற்று கவனம் தேவை. அப்போ உத்தியோக விஷயத்தில், தொழில் விஷயத்தில், பண வரவு விஷயங்களில், பணத்தினுடைய கால்குலேஷன்ஸில் கண்டிப்பாக கவனம் தேவை என்று சொல்கிறோம். அன்பிற்கினியவர்களே, உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவஸ்தலத்துக்கு போயிட்டு சிவபெருமானை நீங்கள் வணங்கி வந்தால் கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் நிவர்த்தி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. என்னுடைய பார்வை 3வது பார்வை 3வது பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பதால் சாப்பாடு விஷயத்தில் நேரத்துக்கு சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது உங்கள் அன்பிற்கினிய ஆஸ்ட்ரோ பாலவேலு. நன்றி, வணக்கம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் பட்டனை கிளிக் பண்ணிக் கொள்ளுங்கள். முக்கியமாக கமெண்ட் கொடுங்கள். இது உங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். அனைவரும் இன்பமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.